ஹாய், இட்ஸ் வெனஸ்டே. காலையில் 7:30க்கு தான் குக்கிங் ஆண்டி கால் பண்ணி சொல்கிறாங்க நான் இன்றைக்கி வரலன்னு சொல்லி. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 8:30க்கெலாம் அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்துடணும். ஸோ சட்டுன்னு கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு கூடவே லஞ்ச் எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறமா எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு இன்னும் 5 டேஸில் மேரேஜ் இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த வாட்டி நம்ம வீட்டில் வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னோடய ரூம் யூஸ் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. ஸோ என் ரூமில் இருந்த என்னோடய திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி என் மாமியார் வீட்டில் கொண்டு வச்சுட்டா அது கொஞ்சம் சேஃப் அப்படின்னு யோசித்தேன். ப்ளஸ் அப்போ ரூமும் கொஞ்சம் வேக்கண்ட் ஆகும். நம்ம வந்து பொறுமையாக ரெடி ஆகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேக்கிங் நான் லாஸ்ட்டு 2 டேஸாகவே டைம் கிடைக்கிறப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ மெயினாக நான் காலேஜ் போகும்போது யூஸ் பண்ண என்னோடய கிளாத்ஸ், அதுக்கப்புறம் பிள்ளையோடதெல்லாம் ஆல்ரெடி அது இப்போ தேவையில்லைல்ல. ஸோ எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய லேப்டாப் பேக், என்னோடய காலேஜ் பேக் அண்ட் என்னோடய எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். பிள்ளையோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே சும்மா ஒரு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மாப்பிள்ளை சார் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போனார். அதுக்கு சும்மா என்னையும் துணைக்கு கூப்பிட்டு போனான். அங்கே போய்ட்டு அவன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். அது குலசேகரம் லொக்கேஷன். ஸோ அங்கே வந்துட்டு நல்லா இந்த சக்கை அண்ட் பெப்பர் எல்லாமே நல்லா வரும் அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு. அது பயங்கரமாக அழகாக இருந்தது. நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். லேட்டர் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் தான் தாலி வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். 2 மந்த்ஸ் முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ ஈவினிங் அம்மாவை கூப்பிட்டு போய் தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தம்பி ஒய்ஃப்காக கொஞ்சம் நிறையா ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்.